ராமர் பட்டாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று அடே ராமா எங்கடா போயிட்ட என்று ஒரு குரல் ஒலிக்க அனைவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். ராமன் ஓடிப்போய் அனந்தா என்று கூறி கட்டி தழுவி கொண்டான். வசிஷ்டர் யார் இவன் என்று கேட்க, உங்களுக்கு தெரியவில்லையா குரு, நம்முடைய ஆசிரமத்தில் என் கூட படித்தானே அனந்தன் அவன்தான். எனக்கு பென்சில் சீவுவது, என்னுடைய வில்லை துடைப்பது போன்ற எனக்கு உற்ற நண்பனாக இருந்து எனக்கு தொண்டு செய்தானே அவன்தான் இவன் என்று கூறி அணைத்து கொண்டான். இந்த பெரிய அவையில் எல்லோரும் பிரபு என்று மகாராஜா என்றும் என்னை அழைத்தார்கள். என்னை அடே ராமா என்று அழைக்க என் தந்தை இல்லையே என்று ஏங்கினேன். அந்த குறையை இவன் போக்கினான். என் தந்தைக்கு நிகரானவன் என்று கூறினான். பின்னர் இவனுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும். அனுமனே நான் என்ன மரியாதை செய்ய என்று கேட்க, அனுமன் உடனே தந்தைக்கு நிகரானவன் என்று சொன்னதால் தந்தையாக பாவித்து முதலில் அவனை அந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து அவனுக்கு பூஜை செய்யுங்கள் என்று கூற அனைவரும் ஆமோதித்தார்கள். ராமனும் அனந்தனையும் அந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து மாலையிட்டு மரியாதை செய்தார்.